அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, எத்தனை நாள் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. போர் நிறுத்தம் செயலில் வந்து 2வது நாள், ஒரு கணக்குக்கு 734வது நாள். இந்த 2வது நாளில் எல்லோருடைய உள்ளத்தையும் தொடுவது பாலஸ்தீன மக்கள் கால்நடையாக வடக்கு காசாவில் இருந்து தெற்கு காசாவை நோக்கி நடப்பதும், காசா சிட்டிக்கு உள்ளே இருந்து வெளியே வந்தவர்கள் சிட்டியை நோக்கி நடப்பதும். காசா சிட்டி நகரத்துக்கு உள்ளால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பரிவர்த்தனைகள் நடக்கிறது. நார்மலான வாழ்க்கை போல் நமக்கு தோற்றம் தருகிறது. அது ஒரு சுமூகமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அடுத்தது, காசா குழந்தைகள் நேற்று பாடல்களை பாடுவதை பதிவிட்டு இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய ஈமானில் உறுதியாக இருக்கிறோம். அதே போல எங்களுடைய ரத்தம் இந்த நிலத்தோடு பின்னி பிணைந்தது. ஆகவே நாங்கள் இங்கேதான் வாழ்வோம், இங்கேதான் சாவோம் என்று பொருள்பட அரபியில் மிக அழகான பாடல்களை இயற்றி பாடுகிறார்கள். கேட்பதற்கு உணர்ச்சி பூர்வமாகவும் பார்ப்பதற்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு போர் நிறுத்தம் வந்திருக்கிறது. உடனேயே அந்த இடிந்த பள்ளிவாசல்களுக்கு உள்ளாலே முடிந்த அளவு சுத்தம் செய்து ஜும்மா தொழுகையை தொழுது இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நீண்ட நாட்களாக அவர்களால் ஜும்மா தொழுகையை தொழ முடியவில்லை. ஜும்மா தொழுவதை பார்த்துவிட்டால் குண்டுகளை போட்டு கொத்து கொத்தாக கொலை செய்து விடுவார். ஆனால் புறநகர் பகுதிகளிலே ஜும்மாக்கள் எல்லாமே நடக்கத்தான் செய்தது. அதன் பிறகு அல்-அஸ்காவில் நேற்று 50,000 பேர் தொழுவதாக கணக்கு. 10s of thousands என்று மட்டுமே தகவல்களை தருகிறார்கள். கூலானி பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய அளவில் செலவு செய்து பயிற்சி கொடுக்கப்பட்ட கூலானி பிரிகேட்ஸ் நேற்று காசாவை விட்டு முற்றாக வெளியே வந்திருக்கிறார்கள். காசாவிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற 7,000 ஹமாஸ் போராளிகள் அந்த இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சேவைகளை தொடங்கி இருக்கிறார்கள். தெளிவான அறிக்கையின் மூலம் நாங்கள் காசாவின் வீதிகளை முடிந்த அளவுக்கு சுத்தம் செய்கிற பணியை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவர் கலீல் ஹயா அடுத்து தனி பாலஸ்தீனத்தை நோக்கி நமது பயணம் நடைபெறும், ஜெருசலத்தை தலைமையாக கொண்ட தனி பாலஸ்தீனம் அமைக்கும் வரைக்கும் நமது பயணம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். இதனிடையே அமெரிக்காவினுடைய மிலிட்டரி கமாண்டர் காசாவுக்கு சென்றிருக்கிறார். உடன் இஸ்ரேலிய இராணுவ தளபதிகளும் சென்றிருக்கிறார்கள். அங்கே இருந்து கொண்டு அவர் அமெரிக்காவின் துருப்புக்களை, அதாவது படையை, நாங்கள் காசாவில் நிறுத்த மாட்டோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். போராளிகள் வைத்த 2 டிமாண்டுகளில் 2 நிபந்தனைகளில் ஒன்று, அமெரிக்க எந்த வெளிநாட்டு தலையீடும் உள்ளே இருக்கக்கூடாது. பாலஸ்தீன் பகுதிகளை, குறிப்பாக காசாவை பாலஸ்தீன மக்களே நிர்வகிப்பார்கள் என்பதற்கு இணங்க இந்த மிலிட்டரி கமாண்டருடைய அறிவிப்பு இருக்கிறது. குஷார் என்ற அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. அடுத்தது, அவர்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்ற அந்த கோரிக்கை, அந்த நிபந்தனை, அது சற்று இழுத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் முடிவு காண முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டார்கள் என்பதை இஸ்வாக் பிரிக் என்ற, நாம் வழக்கமாக ரெஃபர் பண்ற இஸ்தக் பிரிக் அல்ல, இஸ்வாக் பிரிக் என்பவர், ஹமாஸை நீங்கள் டிசார்ம் பண்ண வேண்டும், அவர்களுடைய ஆயுதங்களை அவர்கள் கீழே வைக்க வேண்டும், இந்த நிபந்தனைகளை எல்லாம் தூக்கி வெளியே வீசிவிட்டு நீங்கள் ஹமாஸோடு நேர்மையான உறவுகளை வைத்து காசாவை நிர்வகிக்க அனுமதிக்கலாம். அவர்கள் நேர்மையானவர்கள். வாக்குறுதிகளையும் ஒப்பந்தங்களையும் நாம் தான் மீறி இருக்கிறோமே தவிர அவர்கள் இதுவரை
மீறியதில்லை. ஆகவே ஹமாஸுடைய ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்பது எந்த விதத்திலும் ஒரு நியாயமான கோரிக்கையாக தெரியவில்லை என்று ஹமாஸுக்கு சர்டிபிகேட்டும் நத்தியானுகுவுக்கு ஒரு பெரிய மரண அடியையும் கொடுத்திருக்கிறார். நத்தியானுகு வாங்கி கட்டி கொண்ட அடி அதோடு நிற்கவில்லை. நேற்று விட்காஃப் ஒரு பிரிஸ்னர்ஸ் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இஸ்ரேலிய மக்களிடம் இஸ்ரேலில் பேசியிருக்கிறார். அவர் பிரைம் மினிஸ்டர் நத்தியான்ஹூ என்று பெயரை சொன்னவுடன் கூட்டத்தில் ஒரே எதிர்ப்பு குரல். சொல்லாதே சொல்லாதே, அவனுடைய பெயரை சொல்லாதே. இத்தனை நாளும் நாங்கள் கஷ்டப்பட்டது அவனால்தான். இந்த கடைசியாக ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் அழைத்து செல்லப்பட்டவர்களை திரும்ப பெற முடிகிறதை தவிர அவருடைய இராணுவ நடவடிக்கைகள் எந்த பலனையும் தரவில்லை. ஏன்? செய்த ஒரே பலன் பல நூற்றுக்கணக்கான அழைத்து செல்லப்பட்டவர்களை கொலை செய்ததுதான். இன்றைக்கு உயிரோடு இருப்பவர்கள் நாளை காலையில் 6 மணிக்கு 20 பேர் வெளியிடப்படுவார்கள் என்பது ஹமாஸ் தரப்பு செய்தி. அதற்காக அவர்கள் ஆயத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலும் இஸ்ரேலிய சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டியவர்களை வேறு சிறைகளுக்கு மாற்றுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஹமாஸ் கேட்ட பலரை அது இப்பொழுது விடுவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த பேச்சுவார்த்தையின் மூலம்தான் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் எப்போதே இதை செய்து முடித்திருக்க முடியும், போரை நிறுத்தி இருக்க முடியும். இத்தனை மக்களுடைய உயிரை காவு கொண்டு உலக அரங்கில் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டு இருக்காது. அத்தனையுமே நத்தியானுகுவினுடைய தவறு 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 என்று அந்த மக்கள் கூட்டத்தில் பயங்கரமாக கூச்சலிடுகிறார்கள். 2 விதமான பாடல்கள். காசாவிலே குண்டு வெடிப்புகளுக்கு பதிலாக சந்தோஷத்தின் சத்தங்கள். இஸ்ரேலிலே ஒரு பாடல், சைரன்ஸுக்கு பதிலாக சாங்ஸ். எப்பொழுதுமே எங்களுக்கு சைரன் சத்தங்கள் தான் கேட்டுக்கொண்டு இருந்தது. மிசில்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற அலைப்பொலி பதுங்கு குழியை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பாட்டு பாடி தெருவுகளிலே நடக்கிறோம். அவர்களுடைய நிம்மதியை அதிகப்படுத்தியது நேற்று ஹூத்திஸ் யமனுடைய போராளிகள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் போரை நிறுத்திவிட்டதால் நாங்களும் இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்துகிறோம். ஆனால் உணவுப் பொருட்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிபந்தனை. உணவுப் பொருட்கள் இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உள்ளே போகவில்லை. ஆகவே இப்போதைக்கு நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே சைரன்ஸுக்கு பதிலாக, சங்கொலிகளுக்கு பதிலாக பாடல்கள் என்ற நிலை எந்த அளவுக்கு நீடிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஹூத்திஸ் இன்னொரு அறிவிப்பை இன்று காலையிலே வெளியிட்டு இருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், லெபனானிலே அப்பாவிகளை கொலை செய்து கொண்டு இருக்கிறாய். லெபனானில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு இங்கு நீ பல படுகொலைகளை செய்திருக்கிறாய். இதை நீ உடனேயே நிறுத்தவில்லை என்று சொன்னால் இன்னும் பதுங்கு குழிகளில் வாழ தயாராகி கொள்ளுங்கள் என்று ஒரு அறிக்கை. ஆக இப்ப லெபனானை சாக்கிட்டு ஹூத்திஸ் இஸ்ரேல் மீது தன்னுடைய தாக்குதலை தொடரும் மிகப்பெரியதொரு அபாயத்தை இஸ்ரேல் எதிர்கொள்கிறது. அவர்கள் தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அறிக்கையில் இருந்து எப்பொழுதுமே பின்னே செல்பவர்கள் அல்ல. இதை இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஈரான் தன்னுடைய பிராக்சிகள் வழியாக, தன்னுடைய ஏஜெண்டுகள் வழியாக, முகவர்கள் வழியாக இஸ்ரேலை தாக்கி கொண்டே இருப்பது என்று முடிவு செய்து விட்டது போலும். ஆக லெபனானிலையும் அங்கே இருக்கின்ற ஹிஸ்புல்லா இந்த 2025 இதுவரைக்கும் 24 தாக்குதலை நடத்தியதாக நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. இனி லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் முழு அளவில் எங்களுடைய போரை தொடர்வோம் என்று சொல்லி இருக்கிறது ஹூத்திஸ். உதவி செய்வோம், உடனுப்போம் என்று. சனாவிலே நேற்று, அதாவது யமனுடைய தலைநகரிலே மிகப்பெரியதொரு ஊர்வலம், வெற்றி திருவிழா. அதிலே நெஞ்சை தொடுகின்ற ஒரு வரி என்னவென்று சொன்னால், காசா மக்களே, யூ ஆர் நாட் எலோன், நீங்கள் தனித்து விடப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம். கடைசி வரைக்கும் உங்களோடு இருப்போம். இன்னும் இஸ்ரேல் தன்னுடைய வேலையை காட்டும் என்றால் நாங்கள் மீண்டும் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறோம், யூ ஆர் நாட் எலோன், நீங்கள் தனித்து விடப்படவில்லை. அரபு நாடுகளைப் போல நாங்கள்
அரபு நாடுகளைப் போல விட்டுவிட மாட்டோம், இன்னும் தொடர்ந்து இருப்போம். இதையெல்லாம் பார்க்கும்போது லெபனானை மையமாக வைத்து ஹூத்திஸ் தன்னுடைய தாக்குதலை தொடரும். ஆனால் இப்போது இஸ்ரேலிய கப்பல்களை கூட தாக்க வேண்டாம் செங்கடலில் என்று, செங்கடல், மத்திய தரைக்கடல், கல்ஃப் ஆஃப் ஏடன் ஆகிய இடங்களில் தாக்க வேண்டாம் என்று மாலிகுல் ஹூத்தி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அடுத்தது, ஹமாஸ் 7 கவர்னர்களை நியமித்திருக்கிறது காசா பகுதியில். அடுத்தால இந்த யாசர் அபு சுஹைபுடைய டீமை நேற்று 17 பேரை கைது செய்து இருக்கிறது. அவனை உடனேயே சரண்டர் ஆக வேண்டும், இல்லை என்றால் சுட்டுக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது ஹமாஸ் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இந்த முனாஃபிகி கூட்டத்தை அழிக்காமல் நாம் விட்டுவிடக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கு கைக்கூலியாக வாழ்பவர்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் என்பதை ஹமாஸ் போராளிகள் காட்டி கொடுக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், முனாஃபிக்குகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். அதனுடைய கேங் லீடர், அதாவது யாசர் அபு சஹாபுடைய கேங் லீடர் 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார்கள். நாங்கள் செய்தது தவறு, இஸ்ரேலோடு கைகோட்டது தவறு என்று அவர்களிடத்திலிருந்து நிறைய பணமும் ஆயுதமும் ஹமாஸ் போராளிகளுக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்தது, நாளை காலை மண்டே மார்னிங், திங்கட்கிழமை காலையில் 20 பிரிஸ்னர்ஸ் அதாவது ஹாஸ்டேஜஸ் அழைத்து செல்லப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். 2000க்கு சொற்பம் கீழே அல்லது மேலே இஸ்ரேலிய சிறைகளிலே இருப்பவர் வருவார்கள். உணவுப் பொருட்கள் உள்ளே போகும் என எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்னும் ரெடியாக இருக்கிறது, தயாராக இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்களே தவிர உள்ளே சென்றதாக தெரியவில்லை. இதனிடையே ட்ரம்ப்பே இஸ்ரேலுக்கு வருவதை விட்டுவிட்டு இங்கே செல்கிறாராம், எங்கே எகிப்துக்கு. நாளைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும், ஆனால் இந்த நிபந்தனைகளோடு நாங்கள் கையெழுத்து இடமாட்டோம் என்று ஹமாஸ் சொல்லி இருக்கிறது. இதில் கடைசி நேர ட்விஸ்ட் என்னவென்று சொன்னால், ஈரானும் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது ஈரானும் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய அபிஷியல் ஒருவர் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஈரான் வருமா என்ன என்பது தெரியவில்லை. இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.